தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி பூரிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. கவிதையாவே எழுதி வச்சிருப்பாங்க நமக்கு. கொஞ்சம் போயம்ஸ்லாம் வந்திருக்கு. அப்பா கிட்ட காட்டும், அவரு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஒரு இது வரலன்னா அது வர வரைக்கும் என்னை பாட வைப்பாரு. அதுல மட்டும் பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளோ நான் எப்பவுமே எல்லாமே மறந்துடுவாரு. எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு கான்சர்ட் இருக்கும், அதை சொல்ல மறந்துடுவாரு. ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல். She's so good. She sings so well. I'm the biggest fan of her. வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்று வீசுது. அவருக்கு டென்ஷனே ஏறாது, என்ன பண்ணாலும் ஏறாது. அவர் காரில் போகும்போது ஏதாவது பண்ணாங்கன்னா அவருக்கு ஏறும். இல்லைன்னா me and my mom only tell him what to wear. அப்படியா? ஆமா. He'll send a photo from the caravan. சும்மா மாற்றி போட்டு he'll be like, இது ஓகேவா, இது போடாட்டா. So we both will sit and for me, my dad and my brother, அவங்க தான் வந்து ஏதாவது பண்ணு, ஏதாவது வீடியோ எடுத்து போடு, ஏதாவது போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have the young talent உத்ரா உன்னிகிருஷ்ணன் with us. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். And we are happy to meet you today. Thank you. Nice to meet you as well. And starting வந்து இப்போ லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? Because you have started your career again. So இப்போ லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ இந்த வருஷம் தான் நான் காலேஜ் முடித்தேன். ஸோ முடிச்சிட்டிங்களா? முடிச்சேன். ஸோ கேப் இயர் எடுக்கலான்னு ரைட் நவ் டேக்கிங் அ கேப் இயர். அதுக்கப்புறம் மியூசிக் எப்படி போகுதுன்னு பொறுத்து படிக்கணுமா, மாஸ்டர்ஸ் பண்ணுமா இல்லையான்னு யோசிக்கிறேன். நமக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சுங்கிறதே ஒரு சந்தோஷமா இருக்கு. அது கரெக்ட். பார்த்துட்டு காலேஜ் போன மாதிரி இருக்கு, அதுக்கு காலேஜ் முடிச்சிட்டாங்களா அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றேன். இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தானே? சொல்லுவாங்க. 8th ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லியிருக்காங்க. And coming to your career, you have started it and இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன் திங்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. ஐ லேர்ன் கர்நாடிக் மியூசிக் அண்ட் ஆல்சோ ஹிந்துஸ்தானி கற்றுக்கிறேன். அது தவிர ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லேர்னிங் டு ப்ளே த பியானோ. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. அண்ட் நாங்கள் வந்து உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன் நாங்கள் நிறையவே பார்த்துருக்கோம். அந்த டேட் அண்ட் டாட்டர் ரிலேஷன் இட்ஸ் லைக் ரொம்ப ஜாலியாக இருக்கும். லைக் அந்த கேட் அண்ட் ரேட் மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இருப்பீங்க. அண்ட் அப்பா வந்து யூ லைக் ஹிம் ஆஸ் அ dad or a teacher? Of course, dad. Teacher also is awesome because he doesn't really shout or anything like that. So கொஞ்சம் எல்லாமே சில்லா தான் இருக்கும். அண்ட் அப்பா ரொம்ப சில்லான பர்சன், உங்களை நாங்கள் ரொம்ப சாஃப்டான பர்சனாகவே பார்த்துட்டோம். ரொம்ப சமத்தா ரொம்ப அமைதியாகவே பார்த்துட்டோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு சொல்கிறது சம்திங் இஸ் நாட் இன்னர், சம்திங் நம்ம பர்சன் கூட இருந்துகிட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்கள் அப்பாவை டீஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும்ல. அப்பாவுக்கு சில விஷயம் பிடிக்காது, பட் நம்ம சில விஷயம் பண்ணி டீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் அப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்பாவை டீஸ் பண்ணுறதுக்கு, அவரை கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி பார்க்குறதுக்கெல்லாம்? அவருக்கு டென்ஷனே ஏறாது, என்ன பண்ணாலும் ஏறாது. அவர் காரில் போகும்போது ஏதாவது பண்ணாங்கன்னா அவருக்கு ஏறும். இல்லைன்னா கோவமே வராது. நான் என்ன பண்ணுறது? மோஸ்ட்லி நம்ம டேட் கூடவே பார்த்து டேட்ஸ் கிட் மாதிரியே இருக்கும். பட் ஆக்சுவலி ஒரு டேட் கிட் ஒரு மாம் கிட்? போத். மோஸ்ட்லி டேட். மோஸ்ட்லி டேட். அண்ட் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அப்பா வந்து இந்த ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு. அவர் வந்து ஒரு இது வரலன்னா அது வர வரைக்கும் என்னை பாட வைப்பாரு. அதில் மட்டும் ஸ்ட்ரிக்ட், பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான். என்ன விட்டுருங்க, கொஞ்ச நேரத்துக்கு நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. சொன்னா இல்லைன்னு சொல்லுவார். எனக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்பாவோட ஃபேவரட் சாங்னு ஒன்று இருக்கும்ல, உங்களுக்கு அப்பா பாடினதுலேயே ரொம்ப ஃபேவரட் சாங். கேன் யூ ஜஸ்ட்
ஸோ மை ஃபேவரட் சாங் ஆஃப் இஸ் இஸ் நறுமுகே. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் பாடின பாட்டு வந்து எனக்கு நறுமுகே, அப்பா கூட சூப்பர் சிங்கரில். ஸோ நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. தேங்க்யூ. அண்ட் ஒன் திங் வந்து யூ லைக் அபவுட் அப்பா அண்ட் ஒன் திங் யூ டோன்ட் லைக்குன்னு இல்லை, பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது தோணுது. ஐ லைக் அபவுட் அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. மோஸ்ட்லி ஹிஸ் பேஷன்ஸ். ஸோ தட் ஐ சே. பிடிக்காதுன்னா எப்போவுமே எல்லாமே மறந்துடுவார். எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு கான்சர்ட் இருக்கும், அதை சொல்ல மறந்துடுவார். அதுக்கப்புறம் 3 நாளுக்கு முன்னாடி வந்து சொல்லுவார் இங்கே ஒரு இடத்துக்கு போய் பாடணும் அப்படின்னு. ஸோ அது மாற்றிக்கிட்டேன், நல்லா இருக்கு. மறக்கிறது சொல்ல மறந்துடுவார், அவ்வளோதான். எப்போவுமே நம்ம வந்து கேர்ள் சைல்டாக இருந்தோம்னா நமக்கு தான் நிறைய ரூல்ஸ் இருக்கும் வீட்டில், ரூல்ஸ் இருக்கும். அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் இந்த ரூல்ஸ் போட்டுருவாங்க, இந்த டைமுக்கு நீ இருக்கணும், இல்லை இது நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. இந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூல் செட் பண்ணணும், இல்லை அப்பாவுக்கு ஒரு ரூல் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி இந்த ரூல்ஸ் எழுதணும்னா வாட் ஆர் த ரூல்ஸ்? இப்போ அவங்களுக்குலாம் ரூல் போட்டு அவள் என்ன சாப்பிடுச்சிருவாங்க. நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குதுங்க, எல்லாம் இமேஜினரி தான், எல்லாம் எனக்கு அவங்க கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் இந்த ரெடி ஆகிறதுக்கெல்லாம் லேட் ஆகுவாங்க. ஸோ அது வந்து அப்பா எஸ்பெஷலி அப்பா. அம்மா நான்லாம் ரெடி ஆயிடுவோம், அவர் தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், எல்லாருமே நான் போகலாம். ஸோ அந்த ஒரு ரூல் மட்டும் சீக்கிரமாக கரெக்டாக ரெடி ஆகிடுங்க, டைமுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வரும்போது அவர் போவார் உள்ள குளிக்க. யூனோ whenever நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கோம் அப்படின்னாலே we get crazy DMs. பயங்கர கிரேசியாக இருக்கும், என்ன மேம் அனுப்புறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. such kind of DMsலாம் என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? டக்குன்னு வரும், ஆனால் எனக்கு வந்து அந்த கண்டென்ட் ஞாபகம் வரல, ஆனால் வந்திருக்கு, பார்த்து சிரிக்கலாம் செஞ்சிருக்கேன். கவிதையாவே எழுதி வச்சிருப்பாங்க நமக்கு, கொஞ்சம் போயம்ஸ்லாம் வந்திருக்கு. ஜி ஐயோ இப்ப தெரிஞ்சா பக்கத்துல தான் போன் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தேடணும், அது எங்க இருக்குன்னு தெரியாது. அப்பா கிட்ட அதெல்லாம் காட்டுனீங்களா? அப்பா கிட்ட காட்டு, அவரு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ரியாக்ஷன்? அவ்வளவுதான். அவரோட மண்டையில நிறைய இது ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோ நான் கண்டுக்க மாட்டேன். அண்ட் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி உங்களோட பாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த ஒரு விஷயம் ஐ ஹாவ் டு ஃபீல் இட் அகேன். சம்டைம்ஸ் நம்ம சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் நமக்கு அந்த இடத்துல நமக்கு புரியாதுல்ல. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட்டுக்கு போய் இந்த ஒரு விஷயம் திரும்ப என் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட் டு டு? I would say my national award time. I don't remember much of it. Tipo, a few days back kudana my amma was talking to somebody about it and she was saying how I went and rehearsed quite a bit before performing on that day. So எனக்கு அந்த ரிஹர்சல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ மேபி தட் வீக் ஐ வுட் லைக் டு ரிமெம்பர். ஓகே, பிகாஸ் அந்த ஏஜில் வந்து யூ வர் 9 or 10 ரைட் அந்த டைமில். அண்ட் அது வந்து அப்பா அம்மாக்கெலாம் பயங்கர ப்ரௌடான மொமெண்ட். பிகாஸ் அப்பாவுமே வந்துட்டு நேஷ்னல் அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் சாங்லேயே அவருக்கும் கிடைச்சிது அண்ட் உங்களுக்கும் அதே கிடைக்கிறப்போ. பட் நம்ம ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருப்போம், நம்ம பயங்கர ஒரு பக்கம் ஃபன். நேஷ்னல் அவார்டு அவ்வளோதான், ஓகே தட் இஸ் சம்திங்கிற மாதிரி இருப்போம். அகெயின் நமக்கு அது கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் அ பிளெஸிங். ஐ திங்க் நீங்கள் அதுக்கு ஃபார்வர்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அகெயின் ஐல் கெட் சம்திங் லைக் தட்ங்கிற மாதிரி. ஐ ஹோப் ஐ எம் ட்ரைங் டு put out good music and hope it reaches the right people and everybody enjoys what I'm doing in that. ஸோ அப்பா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடுறப்போ எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னா என்ன பாட்டு? சேர்ந்து பாட நிறைய பாட்டு இருக்கே. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அண்ட் வளையோசை. கேன் யூ? எஸ். வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்று வீசுது. எப்போவுமே அப்பா வந்து எல்லாருமே அந்த ஒரு காமா ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி பேஷன்ஸோடவே அவரை பார்த்தாச்சுல. பட் யூ வாண்ட் see this version of your dad அப்படின்னா ஒரு கூல் கை. ஏன்னா நம்ம நிறைய வெர்ஷன் ஆஃப் டேட் நம்ம சினிமாலையும் பார்த்துருக்கோம், நம்ம டே டு டே லைஃப்லையும் பார்த்துட்டு இருப்போம்ல. யூ வாண்ட் see this version of my dadனா என்ன வெர்ஷன்? அவர் எப்போ எங்கே போனாலும் அப்படியே தான் இருப்பார்.
பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் இருந்தால் ஜாலியாக ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறது. ஹாலிடே போனால் ஜாலியாக தான் இருப்பார். ஏன்னா அதுக்கப்புறம் கான்சர்ட் இல்லைன்னா மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆகி ஹில் ஜஸ்ட் பி சில்லிங் Himself, டு வாட்எவர் ஹி அந்த கூல் ட்ரெஸ்ஸிங், அப்பா எப்பவுமே சட்டிலாக அப்படி நீட்டாக டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார்ல. பட் ஸ்டில் ஐ வாண்ட் சேஞ்ச் திஸ் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஆஃப் ஹிம்னா. change nothing because now me and my mom only tell him what to wear. அப்படியா? ஆமா. Ah, He'll send super. photo Okay. from the Vijay TV Super Singer shoot போனா he'll send a photo from the caravan. சும்மா மாத்தி மாத்தி போட்டு he'll be like இது ஓகேவா இது போடட்டா. So we both will sit and approve everything. Oh, nice. So இங்கேருந்து சஜஷன்ஸ் போயிடும். ஆமா ஆமா. அண்ட் when it comes to shooting, இல்லை ஒரு ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், ஷூட்டிங்காக இருக்கட்டும், கான்சர்ட்டாக இருந்தால் ஹீஸ் a வெரி பிஸி பர்சனில். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதோன்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது he was traveling a lot when me and Anna were really small, but அவ்வளோலாம் it never, because immediately after he comes back we will go for like a holiday or something like that. So அவ்வளோ absence ன்னு ஒன்றும் இல்லை. அண்ட் கம்மிங் டு அம்மா, எவ்ரி விமன் ஹேஸ் அ சப்போர்ட் சிஸ்டம் ஹூஸ் ஆர் அம்மா. அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங், நம்ம அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் மம்மா இஸ் ஸ்பெஷல்ல. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஷீ இஸ் ஆர் டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். ஃபார் மீ, மை டேட் அண்ட் மை பிரதர், அவங்க தான் வந்து ஏதாவது பண்ணு, ஏதாவது வீடியோ எடுத்து போடு, ஏதாவது போஸ்ட் அவங்க தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்களை. ஸோ ஷீ இஸ் த ஒன் தட் கிவ்ஸ் அஸ். சும்மா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிவிட்டு ஹெல்ப் லைக் இந்த பாட்டு கற்றுக்கோ, டூ திஸ், ஐ வாண்ட் டு ஹியர் திஸ் நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் கச்சேரியில் பாடு. ஸோ ஷீ இஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகே. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாலாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தா வேண்டாம் அப்படின்றவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ரொம்ப புதுசாக இருக்குது. இவங்க ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் தான் இருப்பாங்க. அம்மா ஃபேஸ்புக்லேயே இருப்பாங்க. ஸோ அதனால எதுனா ஒரு சாங் வந்து உங்களை சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் இன்வால்வ்டாக கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிறது அம்மா தான். நீங்கள் பயங்கர புதுசுங்க இது, யாரையா போய் கேட்டு பாருங்களேன். எனக்கு அவ்வளோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேசி, ஆனால் அவங்க தான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன போஸ்ட் பண்ண. அண்ட் ஒன் சாங் ஃபார் ஹர். உயிரும் நீ உடலும் நீ உறவும் நீ தாயே, உயிரும் நீ உடலும் நீ உறவும் நீ தாயே. இந்த ப்ராங்க்லாம் பண்ண மாட்டீங்களா அப்பா வச்சு? அப்பா வச்சு அம்மா வச்சு பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அப்படி என்ன ப்ராங்க் பண்ணி? அதுவும் அம்மாஸ் கிட்டலாம் ப்ராங்க் பண்ணுறது ப்ராங்க்னு கூட இல்லை. ஆக்சுவலாக அது வந்து வி brought a kitten ஹோம். நானும் எங்கள் அண்ணாவும் கீழே கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். பால் அந்த காம்பவுண்டுக்கு போயிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு few, I think there was only one kitten over there. So my அண்ணா was just like, சரி தனியாக இருக்குது, சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ I was damn excited. எனக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து we had just kept it and we kept it in our shoe room. And என் அம்மா, we all had to go for a concert. So we left and then வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் the whole house was smelling so bad. அவ்வளோதான். And then so it got out and like it peed all over our shoes and like chappals. She got really angry. She took it and put it outside. So இல்லை, அது கண்டிப்பாக எந்த அம்மான்னு இல்லை, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பெட்ஸே அலௌட் இல்லையா வீட்டில்? என் அம்மாவுக்கு ஆல்ரெடி பயம். ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் வேணவே வேணாம், நீ வேணா வீடு வாங்கி வச்சுக்கோ அப்படின்னாங்க. வெரி பேடுங்க. யூ வாண்ட் ஒர்க் வித்னு ஒன்று இருக்கும்ல, எல்லாருக்கும் இருக்கும். நம்ம லிஸ்ட்டே போட்டாலும் நான் உங்களுக்கு ஒருத்தங்களை தான் சொல்ல போகிறேன். ஸோ யூ வாண்ட் ஒர்க் வித் திஸ் பர்சன், யார்? ஐ ஃபீல் லைக் நான் வந்து சூஸ் பண்ணால் எவ்ரிபடி கிட்ட இருந்து ஐ கேன் லேர்ன் சம்திங். இன் ஈச் ரெக்கார்டிங் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சூஸ் தெரியல.
நிறைய பேர் இருக்காங்க. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாக இருக்கு. போயிட்டே இருக்கும் என்னோட லிஸ்ட்டு. ஓகே, I'll say ரஹ்மான் சார். அண்ட் ஒன் பர்சன் நம்ம வந்து இஃப் யூ கெட் அ சான்ஸ் லைக் நீங்கள் வந்து இந்த பர்சனோட லைஃப்பை வாழ முடியும், இல்லைன்னா இந்த பர்சனாக நீங்கள் வந்துட்டு சோல் ஸ்வாப் பண்ணிக்கலான்னா யார் கூட இருக்கும்? ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல். Her. Because she's so good, she sings so well. I'm the biggest fan of her. So. Okay. Yeah, The Hardest Part by Olivia Dean. So I'm just listening to that chumma. At the end of the day, what you like is what makes you happy. You have to do that. So I think that's very important. See, I would say National Award time தான். அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஜாஸ்தி. ஏன்னா அங்கே வந்து என்னை லைவாக பாட சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பாடினதில்லை எங்கேயும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.